சொல்லுங்க ஜி. நீங்க எனக்கு ஜி, நான் தான் ஏகப்பட்ட வீடியோ வச்சிருக்கிறேன். இது வந்து இண்டோர் யூனிட். இது இண்டோர். இதுலயே பாத்தீங்கன்னா இங்க இது பாருங்க, இது வந்து மற்ற அந்த டிஎன்டி எம்யூஆர் இருக்கு. டிஎன்டி பிரஸ் பண்ணியாச்சுன்னா இங்க இது வந்து இப்ப எம்யூஆர். அடுத்து அங்க பெல் அடிக்குது. இதுவே வந்து இதுனா வந்து டிஎன்டி. ஓகே, இது வந்து இது வாட் இஸ் திஸ்? இது வந்து டிஎன்டி. டிஎன்டி. சோ தட் இப்ப அடிச்ச பெல் அடிக்காது. ஓகே ஓகே ஓகேவா. அப்புறம் இது இந்த பக்கம் இருக்கிறது இது திஸ் ஒன். இது வந்து எம்யூஆர். அதாவது என்னன்னா க்ளீன் த ரூம், க்ளீன் மை ரூம். அது மட்டும் கிடையாது, இதுல போட்டா அவங்களுக்கு கீழே வந்து சிஸ்டம்ல தெரிஞ்சிருக்கும். சிஸ்டத்துல வந்து அவங்களுடைய அந்த கீழே அவங்க ஹோட்டல் மாடியூலுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஹவுஸ் அவங்க கூட இன்டகிரேஷன் டைரக்டா பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த ரூம்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இமிடியேட்டாவே வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ரூம்க்கே இப்போ அவங்களுக்கு சிக்னல் போயிருக்கும் ஆக்சுவலா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அத்தனை ரூம்ஸ் லிஸ்ட் வைஸ் அங்க வந்துரும். ஆமா ஆமா, அந்த சிஎம்எஸ்ல காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் கண்ட்ரோலர். இதுல வந்து இந்த எல்லா இதுவும் உள்ளது இங்க இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவேட்டருக்கு போறது, இதெல்லாம் லைட்டிங் போறது. அதே மாதிரி இங்க லைட்டிங்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர சிக்னல், இதுல இருந்து சென்சர்ல இருந்து வர சிக்னல். இது வந்து ஏசிக்கு போறது. இது வந்து இதோடைய பவரிங். இது வந்து எதெல்லாம் பவர் ஆகுதுன்னா இந்த ஒயர் இருக்குல்ல, இதுதான் வந்து இது வந்து இந்த இது எல்லாத்துக்கும் ஹப் எல்லாம் வந்துச்சுன்னா இதுல வந்து ஜாயின் ஆகும். இந்த எல்லா இதுவுமே இதுல இருந்தா கனெக்ட் ஆயிருக்குது. இந்த பேட்ச் கேபிள்ல தான் கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ பவருமே இதுல தான் போகுது. எப்படி பிஓஇயோ அது மாதிரி. ஸோ இன்சுலேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாதவங்களே இன்ஸ்டால் பண்ணலாம். வெறும் இந்த கேட் 6 கேபிள் கிரிம்பிங் தெரிஞ்சா போதும். சரி, இது மற்ற டிபி இதுதானே மேல? இது வந்து அவங்களோட அதுல இருந்து வர டிபி. சோ அந்த டிபி இப்ப நார்மலி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிபி வச்சிருப்பாங்க. ஆமா. சோ அந்த டிபி வந்து இதை இதுலயே கூட வைக்க முடியும். இது கொஞ்சம் பெருசா இருந்தா போதும். ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லைன்னா என்ன, இதுல இருந்து அந்த ஒயர் இங்க வந்துருக்குது. இதுல வந்ததுல இருந்து இங்க எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்து இங்க வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. இதுவுமே இல்ல டின்ரேல தானே செட் ஆயிருக்கு. தூக்கி அங்க வேணா அங்க வைக்க போதும். சரி, இப்போ இந்த ரூம்ஸுக்குள்ள வரோம். இங்க பாருங்க, இது வந்து தெர்மோஸ்டாட். இது நம்ம தெர்மோஸ்டாட் தான். இது நம்ம தெர்மோஸ்டாட். ஸோ இப்போ ஆட்டோல இருக்குது. இது மேனுவலா இப்போ ரூம் டெம்பரேச்சர் இப்போ வந்து இதை வச்சு ஆட்டோல வச்சுட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வர. சரி, இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளைண்ட் வந்து அங்க செக்இன் பண்ண உடனே இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏசி செட் ஆகி. ஆமா ஆமா ஆமா, செக் அவுட் பண்ண உடனே 24க்கு போயிடும். செக்இன் பண்ண உடனே இதுக்கு வந்துடும். ஓகே. அது மாதிரி இந்த ஆக்சஸ் டோருக்கு தான் நம்ம பண்ணிருக்கோமா? ஆமா, இந்த சிஸ்டமும் நம்மளதும் ஜிக்பில பேசிப்போம். இது வந்து அசப்ளாயோட. சோ அதனால இது வந்து நம்மளோட இந்த டோரை நீங்க ஓபன் பண்ண உடனே நம்ம சிஸ்டத்துக்கு வந்து ஜிக்பி வழியா இந்த யார் ஓபன் பண்ணா, ஸ்டாஃபா கெஸ்டா அப்படிங்கிற டீடைல் தான் வந்துடும். சரி, இது என்னது? இது டோரோட அந்த லாக், அந்த செயின். ஓகே. ஆமா, இதையும் நம்ம டெக்னாலஜில கொண்டு வந்துடலாம். ஆனா அதுல கொண்டு வரதுக்கு ஒண்ணு இல்ல, அதான் ப்ராப்ளம். இது பாத்தீங்களா, இது மிரர் லைட். சோ இங்க இருந்தே அந்த இது எல்லாத்தையும் இப்படி கொண்டு போடலாம். சோ இதுலனா மாஸ்டர் மொத்தமா ஒரே இதுல ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது பாத்ரூம் உடைய பிளெண்ட் கண்ட்ரோல். இப்ப இறங்குது. இது பாத்ரூம் லைட். அது இல்லாம இது வந்து சென்சார், மோஷன் சென்சார் கிடையாது. இது வந்து பிரசன்ஸ் சென்சார். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடும் நீங்க இங்க இருக்கீங்க. ஓகே, பிரசன்ஸ் சென்சார். இதுவுமே வந்து பிரசன்ஸ் சென்சார் தான். இது பேசிக்காவே வந்து இதோட வேலை என்னன்னா, இந்த சென்சார் நம்ம ப்ராடக்ட்டா இல்ல வேற ஏதாவது? நம்ம ப்ராடக்ட். இது வந்து மைக்ரோவேவ் சென்சர் இது. ஓகே. சோ இது மெயினாவே வந்து மில்லிமீட்டர் வேவ், மிக்ரோவேவ்ல மில்லிமீட்டர் வேவ். இது வந்து ஒரு மில்லிமீட்டர் வேவ் அனுப்பும். அந்த வேவ் பேஸ் பண்ணி வர பவுன்ஸ்ல. சோ அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க ஆள் இருக்குது. இதை விட இன்னொன்று அட்வான்ஸ் சென்சர் இருக்குது. அந்த சென்சர் வந்து இந்த ரூம்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னே சொல்லும். ஓகே. இப்போ இந்த சென்சர் இங்க உள்ள ஏசி கூடயும் எல்லா கூட இன்டகிரேட்டடா? இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலர் கூட தான் பேசும். கண்ட்ரோலர் தான் பிரெயின். கண்ட்ரோலர் தான் எல்லாத்துக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே. சோ இது வந்து பாத்ரூமோட கண்ட்ரோல் செட். இதுல ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. இந்த இது இருக்கிற ஐக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஐக்கனு? இது மிரர் லைட். அங்க மிரரை பாருங்க, அதே மிரர் தான் அது. நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க, அப்பதான் தெரியும். வாங்க இந்த சைடு வாங்க. அதாவது அந்த மிரரோடைய ஒரிஜினல் டிசைன் என்னவோ அதை எடுத்தே நம்ம இதை வந்து ஐக்கனா கிரியேட் பண்ணோம். தெரியுது உங்களுக்கு? புரியல எனக்கு. இந்த மிரர் எப்படி இருக்கு? மிரர் இப்படி வந்து இப்படி கட் ஆயிருக்கு. ஓகே.
ஸோ அதை நீங்க அதே மாதிரி இங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த டிவி லைட், இந்த அந்த டிவியும் இதையும் பாருங்க. சோ இந்த லைட்டை பார்த்து அவனுக்கு இங்கிலீஷே தெரியலனாலும் இந்த ஐக்கனை வச்சு அது என்னதுன்னு அவனால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதை யாருமே பண்றது கிடையாது. தட் மீன்ஸ் இந்த சாக்கெட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கிளைண்ட். சாக்கெட் இல்ல, எவ்ரி பட்டனை கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அது மட்டும் கிடையாது. இப்ப இந்த சைடு மாஸ்டர் இருக்கு, அங்க பாருங்க அப்படியே சிமெட்ரிக்கலா ஃபிளிப்டா இருக்கும். ஓகே ஓகே. சோ அங்க இருந்து அவன் கையை எட்டக்குள்ள அவனுக்கு முதல்ல மாஸ்டர் இருக்கும். இங்க இருந்து அந்த சைடு போனா அந்த சைடு முதல்ல மாஸ்டர் இருக்கும். சோ சுவிட்சே வந்து நீங்க அந்த பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஓகே. அப்போ கஸ்டமைசேஷன், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இல்லாம ஒவ்வொரு கஸ்டமர் தகுந்தவரை இருக்கிறது தூக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறது. ஓகே. இப்பதான் பாத்தீங்கன்னா அங்க மட்டும் சென்சர் இல்ல, இங்கேயும் சென்சர் இருக்கு. ஓகே, இங்கேயும் பிரசன்ட் சென்சர் இருக்கு. ஆமா, இது ரெண்டு சென்சரும் ஒரே சிக்னல்ல ஒர்க் பண்ணும். இது ஒரு சென்சர், இது இன்னொரு சென்சர். ஆமா. ஓகே. அப்புறம் இதுதான் நம்ம சொன்ன அந்த சாக்கெட். ஓகே, இதுல வந்து பவரும் யூஎஸ்பி போட்டும் டைப் சி டைப் ஏ ரெண்டோட உள்ளது. இந்த கீழே இருக்க பவர் இது வந்து இந்த இதுக்கெல்லாம் இது கொடுக்குறது. இது இங்க வச்சு கவர். இது நம்ம இதுல வராதுல்ல, அந்த கீழே இது நம்ம இதுல கிடையாது. டைரக்ட் டிபில இருந்து இது டைரக்டா டிபில இருந்து வருது, அவ்வளவுதான். ஓகே. இன்ஃபேக்ட் வந்து இந்த 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 ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு நம்மளே ஒரு டெம்ப்ளேட் டிசைன் பண்ணி 3D ல ஒன்னு வச்சு அதை வச்சு தான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணது. அதனால இதோட டிஸ்டன்ஸும் சரி இதுவும் சரி எல்லா இடத்துலயும் அக்யூரேட்டா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க இதுக்கு அதுக்கும் எடுத்து அதை எடுத்து பார்த்தா எப்படி இப்படி செஞ்சீங்கிற மாதிரி தான் இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இதுல அஜித் வாயில சொல்றோம்னா ஒரு இது நானா செதுக்கணும். இன்னொரு டவுட் ஜி, இந்த லைட்டும் பாருங்க. இந்த லைட்டும் பாத்தீங்கன்னா இந்த லைட் அப்படியே இருக்கும். அந்த இண்டிகேஷன் இந்த லேம்ப் தான் இந்த இருக்கிற லேம்ப். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த லேம்ப். சோ அவன் பார்த்தோனே ஓகே இது இந்த லைட் தான் அவனவே தெரிஞ்சுக்கலாம். சரி, இது ஒரு சர்க்யூட், அந்த லைட்டிங் மிரர் ஒரு சர்க்யூட். ஆமா, இங்க சீலிங்ல வர 7 சர்க்யூட் இருக்கு. 7 சர்க்யூட். ஆமா, 7 சர்க்யூட் எப்படி நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 சர்க்யூட் இருக்கு. ஆக்சுவலா சாரி 1 2 3 4 சர்க்யூட் தான் இதுல இருக்கு. ஒன்னு வந்து எனர்ஜி மோட். எனர்ஜி மோட்னா எல்லா லைட் ஆஃப் ஆயிடும், வெறும் இந்த ஸ்ட்ரிப் லைட் மட்டும் ஆன்ல இருக்கும். ஓகே ஓகே. ஓகேவா? அப்புறம் இது வந்து இந்த லைட் பெட் சைடு லைட்ஸ். ஆமா. அப்புறம் வந்து பாக்கி இருக்கிறது வந்து அங்க இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த 7 சர்க்யூட்னு சொன்னல, இப்ப நான் இங்க கொஞ்சம் 4 இந்த 4 3 தான் 7. இங்க 4 வந்துருச்சு. இதுல ஒண்ணு பாத்ரூம்க்கு உள்ளது. ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து கர்டன் டவுன் கர்டன் அப். ஏன்னா அது ரெண்டுமே 2 சர்க்யூட், ஒரே சிங்கிள் சர்க்யூட் கிடையாது. அது எல்லாமே ஏசியோட கர்டன் மோட்டரும் நீங்க இதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுன் எடுத்து போறோம். இந்த மோட்டர் எங்க இருக்கு? இது மோட்டர் அந்த பிரிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ங்கிறதுனால அந்த இது வந்து டேப்லர் மோட்டர். ஓகே. இது அந்த மோட்டர் வந்து அந்த சுத்துற ரோலருக்குள்ளே இருக்கு. அதான் கேட்டேன். ஏன்னா மோட்டர் தெரியாது ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஏன்னா அந்த ரோலரோடே சுத்துது. இந்த மோட்டர் அண்ட் ரோலர் நீங்க கொடுத்ததா இல்ல கஸ்டமர் வாங்குனதா? இல்ல, இது ஏற்கனவே இங்க இருந்ததால நம்ம அதை மாத்தல. சோ நீங்க இங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா இதோட வயரிங் எல்லாத்தையும் கேபிளிங் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணீங்க. வயரிங் மட்டும் நம்ம பண்ணியாச்சு. ஓகே ஓகே. பட் ஆனா இது நம்மளுடைய ஐட்டத்துல இருக்குது. இது நம்ம வேணா செப்பரேட் மோட்டர் போட்டு நம்மளே ஒரு பிளைண்ட்ஸ் அவங்க மெட்டீரியலும் மற்ற ஐட்டம்ஸ் மட்டும் தந்தா போதும். மோட்டரை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஃபைன் ஃபைன் ஃபைன். சரி, இனிமே நமக்கு இன்டெகிரேஷன் பார்ட்டு போவோம். வேற எங்க ஒன்றும் இல்லையா? இவ்வளவுதானே லைட்டிங். சரி, இதுல இந்த கீபேடு ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு ஒரு ஐபேட் மாதிரி ஏதாவது மூவிங் ஐட்டம் வேணும்னா அது மூவிங் உண்டு. நம்ம ஐபேடே டைரக்டா கொடுத்துடலாம். ஐபேட்ல நம்ம ஆப்பை போட்டு கொடுத்துருவோம். ஓகே. அதுவும் கொடுக்கலாம். HMI மாதிரி வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணா எடுத்துட்டு டிபெண்ட்ஸ் வந்து பட்ஜெட். ஓகே ஓகே. கஸ்டமர் இதுக்கு ரெடியா இருந்தா அதுக்கு ரெடியா இருந்தா அது எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபைன் ஜி ஃபைன். இனி நம்ம சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் பார்ட்டை கூட கொஞ்சம் பார்த்துட்டோம்னா பாத்துருவோம். ஒரு ஐடியா வந்துருச்சு. அதே மாதிரி அங்க ஒரு ரூம் இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு. சரி.